ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. 10 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. சின்ன தக்காளியை குட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தேவையானது எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலான்றதுனால ஒரு கப் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வடகம் அண்ட் சுண்டக்காய் வெத்தல், இது ரெண்டுமே தாளித்து போடுறதுக்கு. இப்போது புளியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு ½ டம்ளர் விட்டுருக்கேன். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சோல்ல, அதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு வேளை சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டை தோலை உரித்து இதில் சேர்த்துக்கலாம். இதையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அண்ட் இதை நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது நம்ம தக்காளியுமே சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே செஞ்ச மசாலான்றதுனால நான் என்னோடய காரத்துக்கு ஏற்ப ஒரு கப் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் திக்காக தான் வைப்பேன். ஸோ அதனால் நான் இதுக்கு 5 கப் தண்ணி விட்டுக்கிறேன். அண்டு இந்த சாங் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க. கல்லுக்குள்ள தேட போல கலைஞ்சிருக்கும் தாடிக்குள்ள ஒளிஞ்சிக்கவா, காலை சுத்தம் நிழல போல பொட்ட காட்டிலும் கூடவே தங்கிடவா. இப்போ இது நல்லா சூடாகட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா ஆவி பறக்கும் டீ கடை அந்த மாதிரி ஒரு ஆவியாக பறக்குதுங்க. இப்போ நம்ம புளி கரைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். புளியை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் இந்த புளி ஸ்மெல் போகிறதுக்காக அகைன் நம்ம மூடி வச்சிடலாம். திருப்பி 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆவி பறக்கும் டீ கடைன்னு ஒரு ஆவியாக பறக்குதுங்க. அண்ட் இதில் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும். அது நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இதை தாளித்து போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வடகும் அதுக்கப்புறமா சுண்டக்காய் வெத்தல், இது ரெண்டுமே வீட்டிலேயே பண்ணது தான். இது ரெண்டுத்தையும் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் கடைசியாக நம்ம நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் விட்டு இறக்குனிங்கன்னா நல்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சம் நம்ம காரக்குழம்பு ஒட்டியிருக்கோம்ல, அதில் நம்ம சுட சாதம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அம்மா எப்போவுமே இந்த மாதிரி ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே என் மைண்டுக்குள்ளே என்ன தெரியுமா தோணும், இல்லை சொல்ல ஒரு கணம் போதும், இல்லை என்ற சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும், என்ன சொல்ல போகிறாய் அந்த மாதிரி சொல்லும் போது எங்கள் அம்மா கடகடன்னு அதை உருட்டி என் கையில் ஒரு உருண்டை வச்சுட்டாங்க. உடனே என் மனசெல்லாம் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்னு பாடிக்கிட்டே அதை எடுத்து என் வாயில் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.